அசத்தலான சுவையில் சூப்பர் அம்மாவின் அன்பை போல் ஆரோக்கியத்திலும் அசத்தல் நொரிக்ஸ் கருப்பட்டி இனிப்பு மற்றும் சிறுதானிய கார வகைகள். செந்தில் பாலாஜியோட கைதை ஒட்டியே இடி விசஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் டிபேட்டா தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித் திவாரி லஞ்ச ஒழிப்புத்துறையினால கைது செய்யப்படுறாரு. இந்த கைதை ஒட்டின ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரணை போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுது. நீதிபதிகள் நிறையவே முக்கியமான பொருளடங்கிய கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் என்ன, யாருக்கு இதுல அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த அதிகார சண்டையை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இந்த வழக்குடைய ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கித் திவாரி விசஸ் சுரேஷ் பாபு. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிகிற சுரேஷ் பாபு ஒரு தவறு இழைக்கிறாரு. அந்த தவறுல இடி அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அந்த வழக்கில் கைது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கித் திவாரி முதல்ல 3 கோடி ரூபாய் பேரம் பேசுறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது 30 லட்சமாக வருது. அதுக்கு பிறகு ஒரு 20 லட்சம் வருது. இது எல்லாமே இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் நடக்குது. இதை ஒட்டி தான் அங்கித் திவாரி கையும் களவுமா வழக்கமாக அவங்க பச வச்சு கொடுக்குற அந்த நோட்டுகள் மூலமா ரொம்பவே கையும் களவுமா துல்லியமா பிடிபடுறாரு. இது கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நடக்குது. இதற்கு பிறகு அவர் திண்டுக்கல்லேருந்து மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்படுறாரு. டிசம்பர் 28 வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வழக்குடைய ஹிஸ்டரி. இந்த நிலைமையில தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. மதுரை மேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் விவேக் என்ன பண்றாரு, அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணது தவறு, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, தமிழகத்துல தற்போது பதவியில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை இடையூறா இருக்கு. அந்த அமைச்சருக்கு சொந்தமான இடங்கள், அவர்களுடைய உறவினர்கள் வீடு, முக்கிய பிரமுகர்கள் வீடுன்னு கடந்த சில மாதங்களா தொடர்ச்சியா சோதனை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலைமையில தான் பழிவாங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிடுறார். டிசம்பர் 1ஆம் தேதி மதுரை மண்டல அமலாக்கத்துறை துணை அதிகாரியான அங்கித் திவாரியை இதை ஒட்டி தான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது பண்ணுறாங்க. இந்த கைதை தொடர்ந்து அந்த மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திலையும் சரி, அவருடைய அதாவது அங்கித் திவாரியோட வீட்லையும் சரி சோதனைகள் நடைபெறுது. இந்த சோதனையில் லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுது அப்படின்றதையும் அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிடுறார். அதாவது அத்துமீறின சோதனையாக அதை குறிப்பிடுறாரு. அத்துமீறின சட்டத்துக்கு புறம்பான இந்த சோதனை எதிர்த்து மதுரை அமலாக்கத்துறை துணை மண்டல உதவி இயக்குனர் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லை, தமிழக தலைமைச் செயலாளருக்கும் இது சம்பந்தமா மின்னஞ்சல் மூலமா புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய அமலாக்கத்துறைங்கிறது மாநில அரசோட கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க ஒரு அதிகாரியை கைது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவர் தன்னோட மனுவில் எழுப்பியிருந்தார். இது மட்டும் இல்லாம மத்திய அரசு ஊழியர்கள் மேல மாநில அரசு ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அரசு எந்திரத்துடைய செயல்பாட்டை பாதிக்கும். இந்த விசாரணையை மாநில அரசு நடத்துனுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நேர்மையான விசாரணையா இருக்காது. அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். அது வரைக்கும் இங்க அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்குக்கு தடை விதிக்கணும். மேலும் விதிகளை மீறி தவறு செஞ்ச அதிகாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் விவேக் தன்னுடைய மனுவில் குறிப்பிடுறார். இந்த வழக்கு தான் இன்னைக்கு எம் சுந்தர் சக்திவேல் தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜராகிறார். அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது மாநில அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு லஞ்ச ஒழிப்பு ஊழல் முறைகேட்டில் ஈடுபடுற ஒரு அதிகாரியை கைது செய்வதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. இதுல மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர்ங்கிற பாகுபாடு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவரு தன்னுடைய வாதத்தில் முன்வைக்கிறார். இன்னொன்று, கைது மட்டும் இல்லை, கைதுக்கு பிறகு அவங்கள காவலில் எடுத்து விசாரிக்கவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் தன்னோட வாதத்தில் பதிவு பண்றாரு. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு தனி காவல் நிலையம் இருக்கு, ஈடிக்கு அது கிடையாது அப்படிங்கிறது இங்க நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒருவரை கைது செய்யணும்னா என்னென்ன சட்ட விதிகளை பின்பற்றணுமோ அந்த விதிகள் எல்லாத்தையுமே பின்பற்றி தான் அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்வதற்கான முழு அதிகாரமும் படைத்தது லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிற அமைப்பு. இது குறித்து ஏற்கனவே
பல்வேறு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்குன்னு சொல்லி அந்த தீர்ப்புகளோட நகல்களை நீதிமன்றத்தின் முன்பாக சமர்ப்பிக்கிறார். அடுத்ததா தமிழ்நாடு அரசோட தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா ஆஜராகிறார். அவரும் இதே தான் சொல்றாரு. எல்லா சட்ட விதிகளும் முறைப்படி பின்பற்றிருக்கு. கைதுல மட்டும் இல்லை, சோதனைகளின் போது என்னென்ன விதிமுறைகள்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுமோ அந்த விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றிருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் விதிமீறல்களில் போலீசார் ஈடுபடலை. எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை. இது இட் இஸ் நாட் என்டர்டெயினபிள். இதை இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஜின்னா முன்வைக்கிறார். அடுத்ததா தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகிறார். அவரும் கிட்டத்தட்ட இதை ஒட்டிய வாதங்களையும் முன்வைக்கிறாரு. குறிப்பா அவர் பல்வேறு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து காட்டுறார். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு மத்திய அரசு ஊழியர் அந்தந்த மாநிலங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் அந்தந்த மாநிலங்களில் பணியாற்றுறாரு. எனவே அவர் ஒரு தவறிழைத்தால் அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரமும் மாநில அரசுக்கும் அது சார்ந்த அமைப்புக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை ரொம்பவே தெளிவா முன்வைக்கிறார். இதை தொடர்ந்து தான் நீதிபதிகள் எம் சுந்தர், சக்திவேல் அடங்கிய அமர்வு தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க முக்கியமா தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, மத்திய அரசுடைய அதிகாரி ஒருத்தர் தவறிழைச்சா மாநில அரசு அதிகாரிகள் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றது நிச்சயமா ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல அப்படிங்கிற கருத்தை முதல்ல பதிவு பண்றாங்க. இது குறித்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே இருக்கு. அதை நாங்கள் வாசிச்சும் பார்த்தோம். அது சரியா தான் இருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்னு, அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்துல தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அணுகுமுறை சட்ட ரீதியானது. கைதுல மட்டும் இல்லை, அதற்கு பிறகு நடந்த சோதனைகள்லையும் எல்லா விதமான உரிய சட்ட நெறிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் பதிவு பண்றாங்க. இதற்கு பிறகு ஒருத்தர் லஞ்சம் வாங்கும் போது அவருடைய வீடு அலுவலகத்துல சோதனை செய்யுதுங்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு நடைமுறை தானே அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. இதுல விதிமீறல்கள் எதுவும் கிடையாது. அதாவது கைதுலையும் சரி, அதற்கு பின்பு நடந்த சோதனைகளையும் சரி, விதிமீறல்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நீதிபதிகள் தெளிவுபடுத்திடுறாங்க. எனவே இதுல எந்த விதிமீறல்களும் கிடையாது. அதனால ஒரு மத்திய அரசுடைய அமலாக்கத்துறையுடைய அதிகாரிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கைது பண்றதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் முழுமையான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம இதை சிபிஐக்கு மாற்றணுன்றதுக்கான எந்தவித தேவையும் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க. இடி விசஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற சீரியஸ் டிபேட் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளுடைய இந்த கருத்துன்றது நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இது மற்ற வழக்குகள்லையும் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் இருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லா வழக்குலையும் பார்த்தோம்னா அதில் பெரிதாக விவாதிக்கப்படுறது இடிக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான ஒரு பெரிய விவாதமே என்ன இருக்குன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா. இப்போ அமலாக்கத்துறை தரப்பில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க, தமிழ்நாடு அரசு தரப்பில் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு வாதிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தீர்ப்புடைய பிரதிபலிப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இன்னொன்று, இந்த தீர்ப்பை ஒட்டி தமிழ்நாடு அரசுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்படுது. விகடனுக்காக ராணி கார்த்திக். அசத்தலான சுவையில் சூப்பர் அம்மாவின் அன்பை போல் ஆரோக்கியத்திலும் அசத்தல் நொறுக்ஸ் கருப்பட்டி இனிப்பு மற்றும் சிறுதானிய கார வகைகள் இப்போது சென்னை, கோயம்புத்தூர் முதலான 9 இடங்களிலும் ஆன்லைன் ஷாப்பிங்கிலும் கிடைக்கும். இப்போது அனைவரின் விருப்பம் இனிப்பான காரமான நொறுக்ஸ்.